அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட்டு தான் நான் கொடுக்குறேன். டேட் பார்த்தீங்கன்னா 29/3/2024. சரி வாங்க, நேற்று என்ன ரிசல்ட்டுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நேற்று என்ன ரிசல்ட்டு வந்திருந்துன்னு பார்த்தீங்கன்னா 6 7 5 6 8 3 தான் வந்திருந்தது. இதுதான் 675 683 தான் நேற்று ரிசல்ட்டு. நம்ம என்ன போர்டுக்குள்ளே கொடுத்தோன்னு பார்ப்போம். நம்ம போர்டுக்குள்ளே கொடுத்த நம்பர் இது தான். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 8-3 பாஸ் பண்ணியிருக்கு. ஆல் போர்டு போட்டிருந்தால் கண்டிப்பாக ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 8-3 கொஞ்சம் சின்ன சின்ன போர்ட்ஸு மட்டும் மாறுது. அது லைட்டாக பார்த்துக்குங்க. ரெகுலராகவே இது பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது. நம்ம கெஸ் பண்ணுறோம், ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டு சரியாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. இருந்தாலும் முயற்சி செய்துக்கிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் இந்த நம்பர்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு சரியான வின்னிங்குள்ளே போங்க. சரி வாங்க, நாளைய ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி ஏ போர்டில் நம்ம ஃபஸ்ட் நம்பர் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 தான் பார்க்க போகிறோம். 4 தான் பார்க்க போகிறோம். ஏன் 4 வரும்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 675 இருக்குது, 675 இருக்குது. ஒரு வேளை இங்கே பார்த்தீங்கன்னா 754 இருக்குது, 654 இருக்குது. ஒரு வேளை 764ன்னு வரலாம், இல்லை 754ன்னு வரலாம். ரெண்டு தரப்புலையும் 4 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நம்ம 4 எடுக்கிறோம். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 9 தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன் 9 நம்ம எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 59859 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 59 இருக்குது, இங்கே 89 இருக்குது. 5959 எடுத்துருக்குறாங்க, தொடர்ந்து 9 எடுத்துருக்காங்க. ஒருவேளை 859 எடுக்கலாம், இல்லை 769 எடுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். 389 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 389 89 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறோம். நம்ம ஏ போர்டுக்குள்ளே ஒரு நம்பர் 89 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் நம்ம 9 எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 5 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 985 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 735 இருக்குது, 985 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனாக 5 எடுக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டை பொறுத்தவரை 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 7 பார்த்தீங்கன்னா 987 வரலாம், 3737 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, 6767 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது என்ற அடிப்படையில் நம்ம பி போர்டில் 7 எடுக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 37 இருக்குது, 37 இருக்குது, 37 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 6767 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதால தான் நம்ம 7 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் தான். சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 731 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, 81 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நம்ம சி போர்டில் நம்ம 1 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 739 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 ஏ போர்டில் வரலன்னா ஒருவேளை சி போர்டில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம சி போர்டில் 9 எடுக்கிறோம். நம்பர் எப்பயுமே ஒரு சில சேஞ்சிங் ஆகத்தான் செய்யும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெஸ் பண்ணுறோம், நம்ம 764 இல்லை 9 வரும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம ஒரு ஆப்ஷனில் எடுக்கிறோம். நான் எந்த ஆப்ஷனில் எடுக்கிறேன்னா 64ன்னு எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 34ன்னு அவங்க எடுப்பாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் 34 இருக்குது, 34ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். நம்ம 31ன்னு சூஸ் பண்ணுறோம், இங்கே 31ன்னு சூஸ் பண்ணுறோம். ஒருவேளை அவங்க 761 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 761 இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 51 761 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்கள் நிறையவே இருக்கும். இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுறோம். இது நான் ஏபிசிக்குள்ளே எடுத்த நம்பர் தான். இது நான் இந்த சார்ட்டுங்க இல்லாமல் பல்வேறு சார்ட்டுங்களை பார்த்துட்டு
எது உறுதிபூர்வமாக வரும்ன்ற அடிப்படையில் அதிகமாக ஆப்ஷனுக்குள்ளே வருதுன்ற அடிப்படையில் இந்த நம்பர்ஸை சூஸ் பண்ணுறேன். ஆனால் அவங்க இதை தான் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்காமலும் போகலாம். திடீர்னு இந்த மாதிரியும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் உங்கள் பார்வைக்கு கொண்டு வரணும். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் நம்ம ஏபிசி கெஸ்ஸிங் இது தான். இதை தாண்டி நிறைய ஆப்ஷன்கள் இருக்குன்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல நம்பர் எடுக்க முடியும். நம்ம என்ன சொல்ல வரோன்னு நீங்கள் கேட்டால் தான் நீங்கள் ஒரு சரியான நம்பரை தேர்வு செய்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போனால் நிச்சயமாக வெற்றி பெறது கொஞ்சம் கடினம்தான். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது 5738 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5837 இருக்குது. இங்கே பாருங்கள் 5873 5873 அடிப்படையில் இருக்குது. ஒருவேளை 34ன்ற ஆப்ஷனுக்குள்ளே இவங்க 34ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 84ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி அடிப்படையில் அவங்க 4வும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற 2 போர்ட்லேயும் 4 வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம அடுத்த சஜஷன் சொல்லணும். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் வாட்ச் பண்ணால் ஒரு சரியான நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷன்கள் எப்பயுமே இருக்கும். அது சரியான பல சார்ட்டுங்களை பார்க்கணும். பிறகு பல ரிசல்ட்டுகளை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக எடுத்து பாருங்கள். சார்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். நிதானமாக பே பண்ணி விளையாடுங்க. வெற்றி பெற அதுவே உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம கெஸ்ஸிங் ஏபிசி போர்டு இதுதான். 3 டிஜிட் இதுதான். ஆல் போர்டில் 49 கொடுக்குறோம். ஆல் போர்டில் 49 கொடுக்குறோம். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.